Prema Mary, Fem Mastery Annas, Pamela Peter Maria Rudy, Lawrence மற்றும் குடும்பத்தினர், புதிய இக்னேஷியஸ் சுஷில் மற்றும் குடும்பத்தினர், டேவிட் சுரேஷ் பாபு, கேத்ரின் டேனியல், எஸ் வின்சென்ட் பாபு மற்றும் குடும்பத்தினர், சைமன் ஷர்லி, சிசிலியா சீனியர் மற்றும் டேவிட் வினோத்ராஜ், கரோலின் சோனியா மேரி, வேரா ஆர்ச் தாஸ், எல்சிஸ் பெர்னாண்டோ, ஆரோக்கியம் மேரி குடும்பத்தினர், வின்சென்ட் சகாய மேரி குடும்பத்தினர், சகாய் பவுலின் மேரி, ராஜச்சந்திரன் பவானி மற்றும் குடும்பத்தினர், ஜான் போஸ்கோ ஸ்டெல்லா மேரி மற்றும் குடும்பத்தினர், ஃபீலிக்ஸ் கெவின் ஆண்டனி, யுவராஜ் மற்றும் ஞானசந்தி குடும்பத்தினர், இவர்கள் அனைவரும் இவர்கள் ஆண்டவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள். இவர்களோடு நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். மேலும் சிறப்பு கருத்துக்களாக இவருக்கு நல்ல வேலை கிடைப்பதற்காகவும், பிரினி மற்றும் தாமஸ் நல்ல உடல்நலத்திற்காகவும், அந்தோனி சாமி இவருடைய நோயிலிருந்து நல்ல உடல்நலம் பெற்று நல்ல மனமையை தர வேண்டியும், இவருடைய நல்ல உடல்நலத்திற்காகவும் இத்திருப்பதிலே சிறப்பான விதத்திலே கொண்டாடுகின்றனர். இவர்களுக்காக நாமும் கொண்டாடுவோம். நீங்கள் நம்மோடு வாழ்ந்து மறைத்தவன மக்களை நினைவு கூறுவோம். சிஸ்டர் லிசி மற்றும் மறைத்த குழுக்கள் மற்றும் கணிதவியலாளர் அம்மாக்களுக்காகவும், கேத்ரின் ரோஸ், குரியச்சன், சி எம் ஜான், கிளாரிஸ் மரியலதா, 30வது நாள், ஈவோ ஆண்டனி, கார்த்திகானி ரோசி, வில்சன் கைசர், வில்லியம் ரோடு லேக்கல், அண்ணம்மாள், அருணானந்தர் சுவாமிநாதன், ராஜகுமார், ஆசன், ரோசலி, 16வது நாள், ஆரோக்கியம் மேரி, மரியா சோசல், மரியம்மாள், அண்ணம்மாள், நூறுராஜ், சார்லஸ், அந்தோனிசாமி, அந்தோனி நட்சத்திரம், தேவாலயமேரி, சூசல் மேரி, பெலமுதர், யாகமேரி, பிரகாசமேரி, மரியா சூசல், சந்தனமேரி, நூறுநாதன், மகளமேரி, அமரநாதன் மகளுக்காக திருப்பதியிலே சிறப்பானதை நாம் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்தோனியாருடைய புகழ் போடுக, அவருடைய நாமம் போற்றப்படுக. அந்தோனியாரின் பரிந்துரையின் வழியாக நம் பகுதியில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் அவர் இறை ஆசிரியை பெற்றுத் தந்து நல்வாழ்வையும் நற்சுகத்தையும் நம்முடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி நம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு சிறந்த பாதுகாவலராக இருந்து வழிநடத்த வேண்டும் என இந்த திருப்பணியிலே அந்தோனியாரின் பரிந்துரை நாடி ஒப்புக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் சிறப்பாக வரவேற்பு அந்தோனியார் பல அற்புதங்களையும் நாம் ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறார். நன்றியாக இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து இந்த திருப்பணி ஒப்புக் கொடுப்போம். கடந்த 7 வருடங்களாகவே இதனுடைய பெருவிழா சீரம் சிறப்பான விழாவாக கொண்டாடுவதற்கு தடைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தடைகள் எல்லாம் விரைவில் நீங்க வேண்டும். இந்த அந்தோனியாருக்கு ஒரு சிறப்பான ஒரு விழா நாம் எடுக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். இதோ இந்த நாளில் சிறப்பாக அவருடைய ஆசிரியரான வல்லமையால் தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் பராமரிக்கப்பட நாம் ஜெபித்து இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். எனவே தூய நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி நாம் இன்று கேட்போம்.
எல்லாமே இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் ஏகனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அன்பு தந்தை, நாம் அனைவரையும் இரக்கம் வைத்து நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலைவானுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 22 24 முடிய. தலையாரி ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தில் நுனி கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளம் கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொப்புகளிலிருந்து கொய்து ஓடி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ரவேலின் மலையீச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அனைத்து தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலர செய்து உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் என்றும், அப்போது வயல்வெளி மலரெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து பார்க்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது பெயரை பாடுவேன், உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிழறாமையும் எடுத்துரைப்பது நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். இல்லத்தில் நடப்பட்டோர் தம் கடவுளின் கோவிலில் முற்றங்களில் செழித்தோங்குவர். பல்லவி. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. அவர்கள் உயிர் வயலிலும் கனி தருவர் என்றும், செழுமையும் பசுமையுமாய் இருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என்பார். அவரிடம் அநீதி ஏதும் இல்லை என்று அறிவிப்பார். பல்லவி. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. இரண்டாம் வாசகம். நாம் இவ்வுடலில் கூடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராக இருப்பதே நம் நோக்கம். திருத்தூதர் பவுல் கோரிக்கைக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திற்கு வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 6-10. சகோதர சகோதரிகளை, நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் முறையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலுக்கு ஆண்டவரோடு குடியிருக்க விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் இதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராக இருப்பதை நாம் நோக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நடுவில் இருக்கை முன்பாக நிற்க வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமை கைமாறு பெற்றுக் கொள்ளுமாறு ஒவ்வொருவரும் செயல்களும் செய்யப்படும். ஆண்டவர் இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
நிலைத்திருப்பார். அல்லேலூயா, 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 அதிகாரம் 4 2 வசனங்கள் 26-34 முடியும். தற்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒரு விதைக்கிறார், அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கின்றது. முதலில் தளி, பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கின்றது. பயிர் விளைந்தது, அவர் அடிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஊமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடும் விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு திரு கிடைகளை விடும் என்று கூறினார். அவர்களது கேட்ட இறைவனுக்கு ஏற்ப அவர் எத்தகைய பல ஊமைகளால் இறைவார்த்தை அவர்களுக்கு எடுத்து வைத்து வந்தார். ஊமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்த பொழுது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை இத்தாலியில் உள்ள வீஸ் நகரை நோக்கி ஒரு படகு ஒன்று சென்றது. அந்த படகிலே பல இளைஞர்கள், கிட்டத்தட்ட 25 இளைஞர்கள் அந்த படகிலே பயணம் செய்து கொண்டு சென்றார்கள். அவ்வாறான அந்த பயணம் செல்லும் பொழுது பெருத்த புயல் காற்று, கப்பல் அதிகமாக அசைவர ஆரம்பித்தது. எங்கே கவிழ்ந்து விடுமோ என்ற அச்சமும் நேர்ந்தது. அப்பொழுது அந்த இளைஞர் அனைவரும் சென்று அந்த கப்பலிலே அவர்களோடு பயணம் செய்த ஒரு குருவானவரிடம் சென்று, ஃபாதர், நாங்கள்லாம் எப்படியும் இறந்து போயிடுவோம், ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு நல்ல பாவ சமயத்தான் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு அந்த குருவானவர் அந்த இளைஞர்களுக்கு 25 இளைஞர்களுக்கு பாவ சமயத்தினம் கொடுத்தார். பாவ சமயத்தினம் கொடுத்து விட்டு அந்த குருவானவர் சொன்னாராம், நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை, ஏனென்றால் நீங்கள் யாரும் இறக்கப் போவதில்லை, இந்த கப்பல் பத்திரமாக கரைக்கு சென்று சேரும் என்று கேட்ட பொழுது, இது எப்படி இருக்கட்டும், பெரும் பலத்த காற்று, புயல் காற்று வீசுகின்றது என்று சொன்னாராம். குருவானவர் சொன்னாராம், இப்பொழுது நீங்கள் அனைவரும் மண்டியிட்டு புனித அந்தோனியாரிடம் நீங்கள் மன்றாடுங்கள். அந்த அந்தோனியாரிடம் நீங்கள் மன்றாடும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் என்று அந்த குருவானவர் சொல்லி மண்டியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அந்த குருவானவரோடு இணைந்த அந்த 25 இளைஞர்களும் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அவர்கள் ஜெபிக்க தொடங்கியதும் அந்த புயல் காற்று அடங்கியதாம். அந்த புயல் காற்று அடங்கியதும் அனைவரும் அந்தோனியாரை போட்டு புகழ்ந்தார்களாம். இவ்வாறாக அந்தோனியாருடைய இறப்பிற்கு பிறகு எத்தனையோ புதுமைகள் நடந்திருப்பதை பார்க்கலாம். ஆனால் அந்தோனியார் வாழ்ந்த போதும் பல புதுமைகள் அவருடைய வாழ்க்கையிலே நடந்திருப்பதை நாம் காண முடிகின்றது. அதனால்தான் இந்த புனிதருக்கு மட்டும் கோடி அற்புத புனிதர் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த அந்தோனியாருடைய விழாவை பார்க்கும் பொழுது இவருக்கு பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகின்றார். மதுரை நகர் அந்தோனியார் எனவும், லிஸ்பன் நகர் அந்தோனியார் எனவும், பதுவை பத்தியர், நன்னாக்கு அழியாளர், கோழி அற்புதர், மலை வல்லுனர், மலை பணியாளர், அபிவிசுவாசிகளின் சம்மட்டி, பேரை ஓட்டுவர் என பல்வேறு பெயர்கள் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அந்தோனியார் யாருக்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கின்றார்
செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது இந்த அந்தோனியார் தான் அமெரிக்காவினுடைய பழங்குடியினருக்கு பாதுகாவலராக இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் பிரேசிலுக்கும் முதியோர்களுக்கும் நற்கருணை பக்தி உள்ளவர்களுக்கும் மீனவர் அவர்களுடைய குதிரைகள் இழந்து போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிறவர், தபால் மாலுமிகள், ஒடுக்கப்பட்டோர், வலியவர், போர்ச்சுகள், கர்ப்பிணிகள், பசியுவோர், பயணம் செய்வோர், பரிசற்காரர் என பலருக்கு இந்த அந்தோனியார் பாதுகாவலராக இருந்து வருகின்றார். இவருடைய வாழ்க்கை வரலாறு அனைவருக்கும் அதிகமாக தெரிந்தது. அதுவும் இவர் அந்தோனியார் சிற்றாலயம் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் இவருடைய வாழ்க்கை வரலாறு நன்றாக தெரிந்திருக்கும். தன்னுடைய 15வது வயதிலே குருவாக படிப்பதற்காக செல்கின்றார். 1819ஆம் ஆண்டு இவர் குருவாக கருத்துக்கொண்டு செய்யப்படுகின்றார். பல வேளைகளிலே நாம் ஒன்று சொல்வதுண்டு, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று சொல்வோம். நாம் இப்படிதான் செய்ய வேண்டும், நான் இதைதான் செய்ய ஆசைப்படுகின்றேன், இதை எப்படியாவது நான் சாதிக்க வேண்டும் என்று பல நேரங்களில் நாம் பேசும் பொழுது நமக்கான திட்டத்தை கடவுள் வேறு வழியில் வைத்திருப்பார், வேறு திட்டத்தை வைத்திருப்பார். அதே போலதான் அந்தோனியாருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்தோனியாருக்கு வேறு திட்டத்தை வைத்திருந்தார். அது என்னவென்று பார்க்கும் பொழுது ஒரு சமயம் மொராக்கோ நாட்டிற்கு நற்செய்தி பணிக்காக சென்றிருந்த குருவானவர்களை அங்கிருந்தவர்கள் அவர்களை கொன்று அடித்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அந்த மொராக்கோ நகரிலே இறந்த அந்த குருக்களுடைய உடலானது இவர் இருந்த இடத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. அந்தோனியாரை பார்க்கின்றார். பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை என்றால், நானும் இதே போல மறைசாட்சியாக இறக்க வேண்டும், அதே ஒரு மொரோக்கோ நகருக்கு சென்று நானும் மறைசாட்சியாக இறக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். அதன்படி அவரும் மொரோக்கோவுக்கு பயணம் செய்கின்றார். ஆனால் அவர் பயணம் செய்யும் பொழுது பெருத்த புயல். அவரால் அந்த மொரோக்கோ நகருக்கு சென்று அவரால் அடைய முடியவில்லை. அவர் நினைத்தது, நான் மொரோக்கோவுக்கு சென்று நான் மறைசாட்சியாக இறக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் முடியவில்லை. ஏனென்றால் போகும்பொழுது புயல் காற்று பறந்தது. பிறகு அவர் உடல் நலம் சரியில்லாமல் போனது. இதை பார்த்தவர்கள் அந்தோனியாரை மீண்டும் அவர் இடத்திற்கு சென்று வைத்துவிட வேண்டும் என்று நினைத்து திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் திருப்பி அனுப்பும் பொழுது சிசிலிக்கு வருகின்றது அந்த கப்பல். சிசிலியில் தான் அவர் அசிசியாரை சந்திக்கின்றார். பின்பு அங்கு அவர் தன்னுடைய மறை போரத பணியை தொடங்குகின்றார். ஆகவே மறை சாட்சியாக இறக்க வேண்டும் என்று நினைத்தவர் பிறகு ஆண்டவரால் சிசிலிக்கு அனுப்பப்படுகின்றார். அங்கு சென்று அவர் தன்னுடைய மறை போரத பணியை அவர் மேற்கொள்கின்றார். இதுதான் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. இந்த அந்தோனியாரை பார்க்கும் பொழுது 3 முக்கியமான காரியங்களை நாம் நினைவு கூற வேண்டும். இறை வார்த்தை மீது அவர் வைத்திருந்த ஆற்றல், அவருக்கு இருந்த ஆற்றல். இரண்டாவதாக நற்கருணை மீது அவர் வைத்திருந்த ஆசை. மூன்றாவதாக திருச்சேவை மீது அவர் வைத்திருந்த விசுவாசம். இது மூன்றுமே என்றுமே நாம் அவருடைய அந்தோனியாரை பற்றி பேசும்பொழுது இந்த மூன்றை நாம் மறக்கக்கூடாது. ஏன் இறை வார்த்தை மீது ஆற்றல் என்று சொன்னேன் என்றால், ஒரு முறை போதிய இடத்திற்கு ஒரு குருப்பட்டதற்காக செல்கின்றார். அங்கே செல்லும் பொழுது மறைவுரை ஆற்ற வேண்டிய அந்த அரசு என்றால் வரவில்லை. அதன் பின்னர் அவர்கள் அனைவரும் அந்தோனியாரை மறைவுரை அழைக்கின்றார்கள். அன்று அவர் ஆற்றிய மறைவுரையை கேட்டு அங்கிருந்த அனைவருமே மிகுந்த அதிர்ச்சி இருந்தார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு மறைவுரையை, இப்படி ஒரு இறைவார்த்தையை எடுத்துரைக்கும் ஆற்றலை இதுவரை நாங்கள் கண்டதில்லை என்று அனைவரும் பெருமிதம் கொண்டார்களாம். ஏன் நான் அவர்கள் நற்கருணை மீது ஆசை வைத்திருக்கின்றார், அவர்கள் தான் அன்பு வைத்திருக்கின்றார் என்று சொன்னேன் என்றால், அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கின்றார். உண்மையிலே இந்த நற்கருணைக்கு ஆற்றல் உள்ளதா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கின்றார், ஒரு கழுதையை பட்டினி போட்டுக் கொண்டு வாருங்கள், 1 வாரம் பட்டினி போட்டுக் கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்றார். அந்த கழுதையை 1 வாரம் பட்டினிக்கு பிறகு கொண்டு வரும் பொழுது அந்தோனியார் அந்த நற்கருணையை ஏந்தி வரும் பொழுது அந்த கழுதை வண்டிவிட்டதை வணங்கியதாம். இதுதான் அந்தோனியாருக்கு நற்கருணை மீது இருந்த அந்த ஆசையையும் விசுவாசத்தையும் பட்டியலுக்கு எடுத்துரைக்கின்றது. மூன்றாவதாக, ஏன் அந்தோனியாருக்கு இந்த சிலுவை மீது அதிகமாக விசுவாசம் இருந்தது என்று கேட்கும் பொழுது, ஒரு சமயம் ரோமில் என்ற நாட்டிலே யூதர்கள் சிலர் அந்தோனியாரை கொல்ல வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள். அவ்வாறாக என்ன திட்டம் தீட்டினார்கள் என்றால், அந்தோனியார் சாப்பிடும் அந்த உணவிலே விஷத்தை கலக்க வேண்டும் என்று அவர்கள்
தீர்மானித்தார்களாம். பிறகு அந்தோனியாருக்கு தெரியாமல் அந்த உணவிலே விஷத்தை கலந்தார்களாம். ஆனால் இதை அந்தோனியார் அறிந்திருந்தாராம். எனினும் அவர் அந்த உணவை தூக்கி போடாமல் அந்த திருச்சிலுவை எடுத்து திருச்சிலுவை வரைந்தாராம். அந்த உணவிலே அந்த உணவை திருச்சிலுவை வரைந்துவிட்டு அதே விஷம் கடந்த உணவை அவர் உண்டானார். அதன் பிறகு அவருக்கு எதுவுமே ஆகவில்லையா. அதனால தான் அவர் சொல்வார், திருச்சிலுவை மீது அதிக விசுவாசம் கொள்ளுங்கள் என்று சொல்வார். நாம் விவிலியத்தை படிப்பதற்கு நஞ்சினை குடித்தாலும் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அதை நம்ம ஒன்றும் செய்யாது என்ற அந்த இறை வார்த்தை அன்றாடைய வாழ்விலே உண்மையாகிறது. பல பேர் பல சான்றுகள் கேட்பார். எப்படி ஒரு நஞ்சினை உண்டாலும் ஆண்டவரின் விசுவாசம் வைத்திருந்தால் உயிரோடு இருக்க முடியும் என்று பல கேள்வி கேட்பார்கள். அதற்கு முதல் சாட்சியாக இருப்பவர் புனித அந்தோனியாராக இருக்கின்றார். ஆக இவ்வாறான அந்தோனியாரின் வாழ்விலே பல புதுமைகள் நிகழ்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆக அந்தோனியார் என்று சொன்னாலே 3 காரியங்கள் நினைவுக்கு வேண்டும். இறை வார்த்தை, நற்கருணை, திருச்சிலுவை. மேலும் இவரிடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்பொழுது இறைவனிடத்தில் அன்பு. அந்தோனியார் இறைவனிடத்தில் முழுமையான அன்பு வைத்திருந்தார். நாம் நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கின்றோம். இயேசு தன்னிடத்தில் திருச்செந்தூரில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்கும் பொழுது, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராக கடவுளின் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த கட்டளை என்று சொன்னார். இதற்கு அந்தோனியார் ஒரு சாட்சியாக இருக்கின்றார். அவர் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்தார். அதுதான் மத்திய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 35 40 உள்ள வசனங்களை பார்க்கின்றோம். ஒரு முழுமையான அன்பிற்கு எடுத்து காட்டுகிறார் என்றால் அது புனித அந்தோனியாராக இருக்க முடியும். அதனால நமக்கு தெரியும், அந்தோனியார் ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்த காரணத்தினால் ஆண்டவர் இயேசு குழந்தை வடிவிலே குழந்தையாக அந்தோனியாரிடம் வருகின்றார். அந்தோனியார் குழந்தை இயேசுவை தன்னுடைய கையிலே ஏந்துவதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக அயலார் இடத்தில் அன்பு. முதலிலே கடவுள் இடத்தில் அன்பை பார்த்தோம். இரண்டாவதாக அயலார் இடத்தில் அன்பை என்று பார்க்கும் பொழுது அந்தோனியார் வாழ்ந்த அந்த ஊரிலே பணக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஏழைகளை வெறுத்தெடுத்தார்கள். அவர்களிடம் நிறைய ஏழைகளின் பணத்தை இருக்கின்ற கொஞ்சம் கொஞ்சம் பணத்தையும் அவரிடந்து அபகரித்தார்களாம். இன்னும் சொல்ல போனால் அங்கே ஏழைகளுக்கு நிறைய வட்டிக்கு நிறைய வட்டிக்கு காசு கொடுப்பாங்க. அது போல அந்த பணக்காரர்கள் வட்டிக்கு பணத்தை கொடுத்து ஏழைகளிலிருந்து அதிகமான பணத்தை பெற்றுக் கொண்டு வந்தார்களாம். ஆனால் அந்தோனியார் இதை எதிர்த்து பல முறை பேசி இருக்கின்றார், பல முறை போராடி இருக்கின்றார், அதிலே வெற்றியும் கண்டிருக்கின்றார். அதனால் அந்தோனியார் இருந்த அந்த நாளிலேயே இந்த கவர்மெண்ட் வழியா அவருடைய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுகின்றன, விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுகின்றன சொல்லுவோம். அதுபோல அந்தோனியார் இருந்த அந்த நாளிலே அந்த ஊரிலே யாரெல்லாம் கடன் பெற்றிருந்தார்களோ அவர்களுடைய கடன்கள் அனைத்தையும் அந்த பணக்காரர்கள் தள்ளுபடி செய்தார்களாம். அதுதான் அந்தோனியாருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கிறது. அதனால அவர் எப்பொழுது சொல்வது இப்ப நிறைய பேர் அந்தோனியாருடைய நானால் முதலில் பண்டெல்லாம் கொடுக்கும், நிறைய உணவு கொடுக்கும். ஏன் இது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல, இதற்கும் ஒரு வரலாறு. ஏனென்றால் அந்த காலத்திலே அந்தோனியார் இறந்த இடத்திலே பல ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது அது நேர்தான் என்று நாம் அதை செய்கின்றோம். அதற்காக தான் அந்தோனியார் அழகாக சொல்வார், நம்முடைய கைகளும் கால்களும் துன்பத்தில் இருப்பதற்கு தேடி சென்று உறவுகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பல நேரங்களில் யோசிக்கலாம், எதற்காக நமக்கு இந்த கைகள் கால்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்தோனியார் சொல்லும் வசனம் இதுதான், அவருடைய வாழ்க்கை தத்துவம் இதுதான். நம்முடைய கைகளும் கால்களும் துன்பத்தில் இருப்பதற்கு தேடி சென்று ஒருவருக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்வாராம். ஆக நம்முடைய கைகளும் கால்களும் எதற்கு உதவுகின்றது, நாம் எதை செய்கின்றோம், பிறருக்கு உதவுகின்றோமா இல்லையா என்பதை நாம் சிந்திக்க பார்க்க வேண்டும். மூன்றாவதாக உயிரிடத்தில் அன்பு. முதலிலே கடவுளிடத்தில் அன்பு, இரண்டாவது மனிதர்களிடத்தில் அன்பு, மூன்றாவது உயிரிடத்தில் அன்பு என்ற ஒரு முறை மறைமுறை காட்டு செல்லும் பொழுது போருக்கு செல்லும் பொழுது அங்கே மக்கள் யாரும் வரவில்லையாம். இவர் என்ன செய்தார் என்றால் கடலுக்கு சென்று மீன்களுக்கு மறைமுறை காட்ட தொடங்கினாராம். அங்கே அந்த மீன்கள் அவருடைய மறைமுறை கேட்டதாக வரலாறு சொல்கின்றது. இது அவர் அந்த உயிரின் மீது வைத்திருந்த அன்பை
அன்பை காட்டுகின்றது. கடவுளுக்கு இணையாக மனிதர்களுக்கு இணையாக அந்த உயிரினங்களுக்கு அத்தகைய மதிப்பை அந்தோனியார் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்தோனியாருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நாம் அவருடைய நாளாக கொண்டாடும் பொழுது, ஒவ்வொரு வருடம் அவருடைய திருவிழாவை கொண்டாடும் பொழுது இது வெறும் ஆடம்பரம் மட்டுமல்ல, வெறும் வெளி அலங்காரம் மட்டுமல்ல. எப்பொழுது அவருடைய திருவிழா சிறப்படைகின்றது என்றால், அவருடைய நாம விழா சிறப்படைகின்றது என்றால், அவருடைய விடுமுறைகளை நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு அதை நாம் பிரதிபலிக்கும் பொழுதுதான் அந்த விழாவானது சிறப்பிக்கின்றது. நம்ம எவ்வளவுதான் செலவு பண்ணலாம், நான் இங்க சொல்றேன், எந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி, கோடி கணக்கில் வந்து லட்சக்கணக்கில் வந்து வெளியில் டெக்கரேஷன் பண்ணலாம், லைட் பண்ணலாம், மியூசிக் செட்டர் போடலாம், பட்டாசு வெடிக்கலாம். இவை அனைத்தும் முதன்மையானது அல்ல. இவை அனைத்தும் முதன்மையானது அல்ல. எது முதன்மையானது என்றால், நம் யாருடைய விழாவை கொண்டாடுகிறோமோ அந்த விழா நாயகர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற விழுமியங்கள் என்ன, சாராம்சங்கள் என்ன, அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிரதிபலிக்கின்றேனா என்பதை நாம் முதலிலே பார்க்க வேண்டும். அவ்வாறாக பார்க்கும் பொழுது பல வேளைகளிலே அதனுடைய பதில் இல்லை என்றுதான் தோணும். திருவிழா அப்படின்னாலே புது ட்ரெஸ்ஸு, அன்னைக்கு வீட்டில் பிரியாணி, நல்ல சோறு, அன்னைக்கு ஃபுல்லாக கெஸ்ட் எல்லாம் வந்திருப்பாங்க. நிச்சயம் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் ஒரு மகிழ்ச்சி தான். இவை அனைத்தையும் தாண்டி அவருடைய வாழ்வு நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்கும் பொழுதுதான் அந்த விழாவானது சிறப்படைகிறது. ஆக இன்றைய நாளிலே இந்த விழா நாயகர் அந்தோனியாருடைய விழுமியங்களை நாம் நம்முடைய வாழ்விலே நாம் பிரதிபலிப்போம். மீண்டும் இதை சொல்கின்றேன். 3 காரியங்கள் ஆன்மீகத்திற்காக: திருச்சிலுவை, இறை வார்த்தை, நற்கருணை. அதைதான் அந்தோனியார் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இறைவனிடத்தில் அன்பு, மனிதர்களிடத்தில் அன்பு, உயிரினங்களிடத்தில் அன்பு. இது மூன்றையும் நாம் நேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு செழுமையாக இருக்கின்றது, நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. ஆமென். மத்தேயு 20:28 சொல்வது போல மாணவர் அவன் கொண்டு இருப்பதற்கல்ல, கொண்டு ஆற்றுவதற்கும் அவருடைய வீட்டுக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். ஆம், அவ்வாறாக அந்தோனியாரும் சேவைகள் செய்து ஆண்டவருடைய பணியை உலகத்தில் பறைசாற்றி அவர் மாபெரும் சாட்சியாக இருக்கின்றார். எனவே அவருடைய பரிந்துரையை நாடி நம்முடைய வழிபாட்டுகளை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
முதல் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாசற்றவராய் வாழ அழைப்பவரே என் இறைவா, திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்த திரு தந்தை, திரு அவை பணியாளர்கள், புனித அந்தோனியார் வாழ்வை இறைவன் அங்கீகரித்தது புனிதப்படுத்தியது போல மக்களுக்காக உன்னதமான நற்செய்தியை தங்கள் எளிமையாகவும் ஏழ்மையாகவும் வெளிப்படுத்திட வரமருள புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையை புரிதல் செய்வதே என் இறைவா, என் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் நேர்மையையும் பெருமையையும் ஒதுக்கிவிட்டு அறிவற்ற தனதை பறைசாற்றும் ஆட்சியை வெளிப்படுத்தாமல் இக்கட்டான இக்காலகட்டத்தில் மக்களின் நல்வாழ்வு மட்டும் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு கொடிய வைரஸ் நோயை நிறுத்தி சிறப்பாக செயல்பட நல்லறிவு தரவிற்கு இந்த அந்தோனியார் வழியாக இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன் என்ற வார்த்தைகளை உணர செய்தவரே என் இறைவா, அனைத்து ஆசைகளும் செயல்களும் உம்மால் மட்டும் நடக்கும் என்பதை அறியாமல் தன் திறமையில் மட்டுமே பெருமை கொள்ளும் மனதை மாற்றி இறை சிந்தனைக்கும் அதன் வேதமான செயல்களுக்கும் மனதையும் நேரத்தையும் பயன்படுத்தி இறைப்பாதையில் பயணிக்க வரம்பெற புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழிபவரே என் இறைவா, இயற்கையை இனிமையாய் பயன்படுத்தி வேளாண்மையை சிறப்பு செய்யவும் பொருளாதாரம் ஏற்றம் பெறவும் அனைத்து தொழில்களும் சிறக்க தேவையான காலச்சூழல் அமையவும் கல்வியில் தடைகள் நீங்கி மாணவர்களின் எதிர்காலம் ஏற்றம் பெறவும் குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி நிறைய வரமருள புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக பாடமாக சொல்லித்தோம். தந்தை இறைவா, எங்கள் உள்ளங்களில் எத்தனையோ எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அவை அனைத்து நீர் அறிவி இவ்வாறு பாடம் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுகளையும் எங்கள் உள்ளத்தில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற தேவைகளையும் அறிந்து இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடல் திருப்பலின் வழியாக நிறைவேற்ற மன்றாடுகிறோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒவ்வொரு திருப்படி எல்லாம் வல்ல தந்தையார் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
Thank you.
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவரையில் நினைவு பெற செய்தரும். நீயும் மீட்பெழுவது நம்மோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இரவோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகமையிடம் ஏற்றருளும். நீங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாடு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மறுமருள உம்மை கொண்டாடுகின்றோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
தேர்ந்தெடுத்த அந்தோனியாரின் வழியாக அயலாருக்கு அன்பு, கடவுளுக்கு அன்பு, உயிர்களுக்கு அன்பு என்ற மேலான அன்பின் தன்மையை இவர் வழியாக உலகிற்கு பறைசாற்றி எண்ணற்ற புதுமைகளையும் அற்புதங்களையும் நடத்தி நாம் ஒவ்வொருவருமே இன்று வரை அவர் பரிந்துரை வழியாக எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடையவர். இவர்கள் விருதுக்காக அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும், ஏன் நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும், உன் திருக்காயங்களில் என்னை மறைத்தருளும், உன்னிடம் இருந்து என்னை பிரிய விடாதையும், தீய புகழ்களிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அடைத்தருளும், உன்னிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உன் புனிதர்களோடு எக்காலமும் உன்னை புகழச் செய்தருளும். ஆமென். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பை, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித அந்தோனியார் நவநாள் ஜெபம். ஓ மகிமை பொருந்திய புனித அந்தோனியாரே, இயேசுவின் பாக்கியம் பெற்ற நண்பரே, துன்ப துயரப்படுவோருக்கு நிச்சயமான பாதுகாப்பு ஸ்தலமே, விசுவாசத்துடனும் நேசத்துடனும் நம்பிக்கையுடனும் நாங்கள் உம்மிடம் வருகின்றோம். நீர் சகோதர அன்புடன் எங்களை நேசிப்பதால் எங்களுக்கு உதவி செய்வீர் என நாங்கள் அறிவோம். ஓ நல்ல புனித அந்தோனியாரே, குழந்தை இயேசு உமது கரங்களில் இருக்கின்றாரே, எங்களுக்காக அவரை மன்றாடும். எங்களது ஆத்ம சரீர தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு நம்பிக்கையுண்டு. எங்களது விண்ணப்பத்திற்கு நீர் செவிசாய்ப்பீர் என நாங்கள் உறுதியாய் இருக்கின்றோம். நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்தது ஒன்றே எங்களுக்கு பெற்று தருவீராக. ஜெபத்தில் நாங்கள் விடாப்பிடியாய் நிலைத்திருந்து கடவுளது நன்மைத்தனத்தில் நேசத்துடன் நம்பிக்கை வைக்கும் வரத்தை எங்களுக்கு பெற்று தருவீராக. ஓ நேச அந்தோனியாரே, எங்கள் ஜெபத்தை கேட்பீராக. எங்களது கூக்குரல் உம்மிடம் வர கடவுது. ஓ நேச அந்தோனியாரே, எங்கள் ஜெபத்தை கேட்பீராக. எங்களது கூக்குரல் உம்மிடம் வர கடவுது. ஓ நேச அந்தோனியாரே, எங்கள் ஜெபத்தை கேட்பீராக. எங்களது கூக்குரல் உம்மிடம் வர கடவுது. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே என்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தலை சிறந்த போதகர், புதுமைகளை செய்யக்கூடியவர், வரவை சக்தி பெற்றவர். ஆகையால் இந்த சிற்றாலயமாக இருந்தாலும் இதோ இருக்கும் அந்தோனியாருடைய மகத்துவத்தை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எனவே நன்றி திருப்படியால் திருப்பதி ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த திருவிழா திருப்பதிக்கு உதவி செய்த, ஏற்பாடு செய்த கமிட்டி மெம்பர்ஸ் மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்னும் நமக்கு லாக்டவுன் பீரியட் முடியவில்லை. இன்னும் ஒரு வாரம் மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் எப்போது இருப்பது போல் கோவில்கள் மூடப்பட்டிருக்கும். தயவு செய்து திருப்பதி நேரங்களில் யாரும் பங்கெடுக்க வர வேண்டாம். மொபைல்களிலிருந்து யூடியூப் சேனல் வழியாக நம்முடைய பங்கில் ஒளிபரப்பப்படும் இந்த திருப்பதியை எல்லோரும் பாருங்கள், அவற்றை எல்லோரும் பகிருங்கள். திருப்பதியுடைய பேர்வர்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எப்பொழுது போது திறக்கப்படும் என்று சொல்லப்படும் அந்த நேரங்களில் வந்து நீங்கள் வழிபாட்டில் பங்கெடுக்கலாம். உங்களுடைய ஆதரவும் புரிகின்றது. ஆகவே இவற்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் முழுவதும் இந்த சிற்றாலயம் மட்டும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். வரவர்கள் அந்தோனியாரை பார்த்து நீங்கள் திருப்பி செல்லலாம். கும்பலாக இருக்க வேண்டாம். நாங்கள் கும்பலாம் பார்த்தோம். சரிங்களா? ஒருவருக்கு ஒருவராக அந்தோனியாரை ரசிகர்கள் வந்து தரிசித்து செல்ல அனுமதிக்கிறேன். ஆசிரியர்கள் கூட போதுமான அளவு சம்பளம் கொடுப்பதற்கு முடியாத சூழல்கள் என்றால் எல்லாமே கன்செஷன், எல்லாமே ஃபீஸ் கேட்டு வரும்போது ஒன்றும் செய்ய முடியல. ஆகவே தயவுசெய்து புரிந்து கொண்டு இந்த வருடமாவது தயவுசெய்து பள்ளிகளுக்கு